புத்தகம் 2 உலகப் பயணிகளின் புத்தகம். காண்டோ 4 தி கிங்டம்ஸ் ஆஃப் தி லிட்டில் லைஃப் பக்கம் 142. ஒரு சிந்தனை உணர்வின் விசித்திரமான படைப்புகள். இருத்தல்கள் பாதி உண்மையான மற்றும் அரை கனவு. உயிர் பிழைக்காது என்று நம்பும் ஒரு வாழ்க்கை இருந்தது. சுவடு தெரியாமல் அழிந்த உயிர்கள் பிறந்தன. வடிவமற்ற நாடகத்தின் உறுப்புகளாக இருந்த நிகழ்வுகள். மற்றும் ஒரு குருட்டு உயிரினத்தால் இயக்கப்படும் செயல்கள். ஒரு தேடும் சக்தி அதன் பாதையை உருவாக்கும் பாதையை கண்டுபிடித்தது. வடிவங்கள் அன்பு மற்றும் மகிழ்ச்சி மற்றும் வலி மற்றும் வாழ்க்கையின் மனநிலைக்கான அடையாள புள்ளிவிவரங்கள் ஆகியவற்றால் கட்டப்பட்டது. சூரிய ஒளியில் இயற்கையின் மேற்பரப்பு சிலிர்ப்புகள், டிராகன் பேரானந்தங்கள், மலைப்பாம்பு வேதனைகள் சதுப்பு நிலத்திலும் சேற்றிலும் ஊர்ந்து சூரியனை நக்கியது. பெரிய கவச பலம் பலவீனமான நில நடுக்கத்தை உலுக்கியது. குள்ளமான மூளையுடன் கூடிய பெரிய புத்திசாலித்தனமான உயிரினங்கள் மற்றும் பன்றி என பழங்குடியினர் தங்கள் சிறிய வாழ்க்கை சறுக்கலை திணித்தனர். மனிதகுலத்தின் ஒரு குள்ள மாதிரியில் இயற்கையானது தனது வடிவமைப்பின் கேப்ரிஸின் தீவிர அனுபவத்தையும் மாஸ்டர் பாயிண்டையும் அறிமுகப்படுத்தியது. அவள் அரை மயக்கத்தில் ஏறியதன் ஒளிரும் விளைவு, அவளது விழுமியங்கள் மற்றும் கோரமான வடிவங்களில் இருந்து பாரிய அளவில் உடல் மற்றும் ஆன்மாவின் நுட்பமான சமநிலைக்கு. புத்திசாலித்தனமான சிறுமையின் ஒரு வரிசைக்கு. காலத்தின் கணத்துடிப்பில் அவனைச் சுற்றி விலங்கின் சுயராஜ்யம் எழுந்தது. அங்கு செயல் அனைத்தும் மற்றும் மனம் இன்னும் பாதியாக பிறக்கிறது. இதயம் ஒரு ஊமை கண்ணுக்கு தெரியாத கட்டுப்பாட்டிற்கு கீழ்ப்படுகிறது. அறியாமையின் ஒளியால் செயல்படும் படை. அவளது விலங்கு பரிசோதனை தொடங்கியது. உணர்வுள்ள உயிரினங்களுடன் கூட்டமாக அவளது உலகத் திட்டம். ஆனால் வெளிப்புறமாக மட்டுமே அவர்கள் உயிருடன் இருந்தனர். அவர்கள் மட்டுமே தொடுதல்கள் மற்றும் மேற்பரப்புகளுக்கு பதிலளித்தனர் மற்றும் அவர்களின் வாழ்க்கையை தூண்டிய தேவையின் குத்தல்களுக்கு மட்டுமே பதிலளித்தனர். உள்ளுக்குள் தன் ஆன்மாவை அறியாத ஒரு உடல் அங்கே வாழ்ந்து இயங்கியது. கோபமும் மகிழ்ச்சியும் துக்கமும் இருந்தது.